தீபிகா, நாடு முழுவதும் மனித கழிவுகளை மனிதனே அகற்றக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற உத்தரவு பல ஆண்டுகளாக அமலில் இருந்தும் அது நடைமுறைப்படுத்தவில்லை என்ற கோபம் எழுந்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில். இது தொடர்பான வழக்கில் இன்று நீதிபதிகள் அரவிந்த்குமார், விபில் எம் பஞ்சோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் விவகாரத்தில் தமிழகத்தின் தலைமைச் செயலாளர் சாய்குமார் உள்ளிட்ட 4 மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை ஏன் தொடரக்கூடாது என்றும் அவர்களை நீதிமன்றத்துக்கு வரவழைக்க ஏன் சமன் அனுப்பக்கூடாது என்ற கேள்வியையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பியிருப்பது நாடு தழுவிய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் முறை இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக கூறியிருந்தும் உயிரிழப்புகள் தொடர்ந்து கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அரவிந்த்குமார், விபில் எம் பஞ்சோலி ஆகியோர் கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் 2023ஆம் ஆண்டு, 2024ஆம் ஆண்டு, 2025ஆம் ஆண்டுகளில் 54 46 பேர் வரை உயிரிழந்தது எப்படி என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார்கள். மனித கழிவுகளை மனிதரே அகற்றுவதால் ஏற்படும் விபத்துகளில் உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களை நீதிமன்றத்துக்கே நாங்கள் நேரில் வரவழைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்ற எச்சரிக்கையையும் அவர்கள் விடுத்திருப்பதுடன் 1 வார காலத்திற்குள் இந்த மனித கழிவுகளை மனிதனை அகற்றும் விவகாரத்தில் தொடர்ந்து மனிதர்கள் ஏன் ஈடுபடுகிறார்கள், ஏன் விபத்துகள் ஏற்படுகிறது என்பது குறித்து விளக்கம் அளிப்பதற்காக தமிழ்நாடு, ராஜஸ்தான், மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம், டெல்லி ஆகிய மாநில அரசுகளின் தலைமைச் செயலாளர்கள் பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அரவிந்த்குமார், விபில் எம் பஞ்சோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவு மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த, சமூக முக்கியத்துவம் வாய்ந்த உத்தரவாக பார்க்கப்படுகிறது. பல முறை நீதிமன்றங்கள் உத்தரவிட்டும் அதனை அமல்படுத்த முடியாததற்கான காரணம் என்ன என்பதை பதில் மனு மூலம் 1 வார காலத்துக்குள் தெரிவிக்க வேண்டிய நெருக்கடி தமிழகத்தின் தலைமைச் செயலாளர் மற்றும் மகாராஷ்டிரா மாநில தலைமைச் செயலாளர், ராஜஸ்தான் மாநில தலைமைச் செயலாளர், உத்தரப்பிரதேசம், டெல்லி ஆகியவற்றின் தலைமைச் செயலாளர்களுக்கும் இந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்ற உத்தரவின் மூலம். தீபிகா.